மணி. சும்மாரா சனி. ஓம் மணிகண்டேஸ்வராய நமக. வாங்க வாங்க, பிரசாதம் எடுத்துங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கோயில்ல எது விசேஷம்? சர்க்கரை பொங்கல். வேற வேற வேற. வெள்ளிக்கிழமை புளியோதரை. இவன மாதிரியே ஆயிட்டேரியா நீரும். என்ன சுவாமி? கோயிலுக்குன்னு வேற விசேஷம் கிடையாதா? 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 ஓ, மணியை காட்டுறீங்களே, ரொம்ப விசேஷம்னா. இந்த மணிக்குன்னு ஏதாவது பாட்டு இருக்குதா? புராதன பாட்டு இருக்க சொல்லுங்க. பேசா. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. ஆடா பாவிங்களா, அதுக்குள்ள இந்த பாட்டை புராதன பாட்டாக்கிட்டீங்களா? நான் அதை கேட்கலையா. உண்மையிலேயே புராதன பாட்டு ஓலைச்சுவடியில எழுதின பாட்டு இருக்குமே இந்த மணியை பத்தி. இருக்க அதை சொல்லுங்க. மணியதன் மாண்பு கேளீர். ஒரு விரல் தொட்டால் உடலது நாரும், இருவிரல் தொட்டால் மணியது நாரும். ஒருவர் கை தொட்டால் எண்ணங்கள் ஈடேறும், இருவர் கை தொட்டால் ஆவிதான் இடமாறும். படுவாய் நீ பாடு, கூடு விட்டு கூடு. அருமையான பாட்டு, ஆழ்ந்த கருத்துக்கள். இருந்தாலும் தீரவில்லை என் சந்தேகம். இதன் மூலம் நீர் கூற வரும் கருத்து, ஒரு மனதில் ஏதாவது நினைத்துக் கொண்டு இந்த மணியை தொட்டால் அந்த காரியம் நடக்கும். இருவர் ஒரே சமயத்தில் இந்த மணியை தொட்டால் விபரீதமாயிடும். அதனாலதான் இந்த ஊர் மக்கள் இந்த மணி மேல இவ்வளவு மரியாதையா இருக்காங்க. இத வெளிநாட்டு கடத்துறதுக்கு ஒரு கேடி கும்பலும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்படி பந்தோபஸ்து இல்லாம தொங்க விட்டுருக்கீங்களே, எவனாவது அத்து புடிங்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவீங்க? இது என்ன பாத்தியா? ஒரே வீச்சு வீசிட மாட்டேன். அப்படின்னா நம்ம வந்த காரியத்தை கொஞ்சம் கவனமா தான் பண்ணணும். என்ன பண்ண போறேன்? ஹோமம். அப்ப நான் கிளம்பிக்கிட்டுமா? பிரசாதம் எடுத்துங்க. ஒரு சாதமும் வேண்டாம், ஏதாவது பங்கு கடையில சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டா செவர் இருக்கிறது சொல்றது இல்லையா? மணிகண்டேஸ்வரா, சாமி செத்துட்டாராப்பா? இல்லடா, மயக்கமா இருக்காரு சாமி. நான் இது வரைக்கும் யாரும் இப்படி மயக்கினதில்லை. எல்லாம் மணிக்காகத்தான். ஐ ஆம் சாரி. மணிகண்டேஸ்வரா, மணிகண்டேஸ்வராய நமக. சீக்கிரம் சீக்கிரம் கதவு திறடா, கதவு திறடா. அப்பா நீங்க ரொம்ப புத்திசாலிப்பா. உன் சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லடா. உள்ள போய் உட்காரு, நேரம் காலத்தோட சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அப்ப நான் ஜீப் ஓட்டுறேன்ப்பா. ஏலே, உனக்கு 3 சக்கர வண்டியை ஓட்ட தெரியாது. நீ எப்படா ஜீப் ஓட்டுவ? ஊர் மக்கள் வர்றதுக்கு முன்னாடி போகணும். உள்ள போடா, போடா. இப்ப நீ ஜீப் ஓட்ட கூட போறே இல்லையா? முடியாது. என்னடா பண்ணுவ? அப்ப நான் இந்த மணி எடுத்துட்டு திரும்ப ஓட்டனுங்க கொடுத்துட்டு வந்துருவேன். கொடுத்துருவியா? பார்க்கலாமா? பாத்துறலாம்டா. பார்க்கலாம். தொட்டுருவியா அத நீ? டேய்! அந்த மணி நமக்குன்னு விதிச்சிருக்குடா. வாங்க.